ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சார் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க் தான் கான்செப்ட் பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க்னா என்ன கைஸ்? அப்படின்னா ஒரு வேலையை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீடு கட்டுறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 3 மாசம் ஆகுது அப்படின்னா, அந்த 3 மாசம் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வராங்கன்னா, எனக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு 3 மாசம் ஆகும். என்கிட்ட காசு அதிகமா இருக்கு. எனக்கு ஆனா 3 மாசங்கிறது எனக்கு 1 மாசமா மாறும். அப்ப நான் என்ன பண்றேன்? 10 பேருக்கு பதிலா அந்த இடத்துல 30 பேர போடுறேன். 30 பேர போடும்போது எனக்கு வேலைங்கிறது இவ்வளவு பெருசா இருந்தா, ஆட்கள் அதிகமாக, அதிகமாக வேலை வந்து குறைஞ்சுகிட்டே வந்துரும். ஸோ, நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வொர்க் வந்து கம்மியாகும். எப்ப எம்ப்ளாயீஸ் வந்து அதிகமாகும்போது. ஸோ, பேசிக்கா இதுதான் கான்செப்ட். ஓகே. இத நம்ம எப்படி டீப்பா சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்ல 2 கான்செப்ட் இருக்கு. நம்ம எடுத்ததுமே சம்முக்குள்ள போற மாரி இருந்தா, நீங்க ஓட்டி விட்டு கூட பாருங்க. ஆனா, கான்செப்ட் புரிஞ்சுட்டு போங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. டைம் அண்ட் ஒர்க் எடுத்துட்டோம். டைம் அண்ட் ஒர்க் எடுக்கும்போது 2 விஷயம் இருக்கு. டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ வொர்க். டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ வொர்க். ஓகேவா? ஓகே. இந்த கீவேர்ட இங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கீவேர்ட இங்க வச்சுக்கோங்க. இத வச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கா ஒண்ணு பார்க்குறோம். 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு டைரக்ட் மெத்தட். இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட். இன்னொன்னு என்னது? நமக்கு இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா என்ன? அப்படின்னா, எனக்கு ரூ. 5க்கு 10 ஆப்பிள். அப்ப எனக்கு ரூ. 20க்கு எத்தன ஆப்பிள்? அப்படின்னு நான் போடும்போது பேசிக்கா நம்ம இத எப்படி போட்டிருப்போம்? நான் இந்த இடத்துல ஒரு அன்னோன் என்டிட்டி போட்டிருப்பேன். அப்ப நான் அந்த அன்னோன் என்டிட்டிய கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். 20 இன்டூ 100 20 இன்டூ 10 இருக்கும். இது ஒரு டைமும், இது 4 டைமும். அப்ப நமக்கு ரூ. 20க்கு 40 ஆப்பிள் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி போட்டிருந்தோம். நல்லா புரியுதா? இங்க நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? அப்ப இந்த ரூ. 5 இருக்கு தெரியுமா? இந்த ரூ. 5ங்கிறது ரூ. 20 மாறும்போது, நமக்கு இந்த ரூ. 5ங்கிறது ரூ. 20 இந்த மாரி மாறுது. 10 ஆப்பிள்ங்கிறது 40 ஆப்பிளா மாறும்போது, நமக்கு இங்கேயுமே டிசெண்டிங்ல இங்க இருந்து தான் நமக்கு அசெண்டிங்கா போகுது. அப்ப நமக்கு 2மே சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா 2மே சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா, அங்க நம்ம டைரக்ட் மெத்தட் போடுவோம். அதேதான். ஒரே ஒரு வீட்ட கட்ட எனக்கு 10 பேர கொண்டுட்டு வர்றேன். எனக்கு அது எத்தன மாசத்துல முடியுது? எனக்கு அது ஒரு 90 நாட்கள்ல முடியுது. போட்டுக்கலாமா? 90 நாட்கள்ல முடியுது. 10 பேரு. அப்ப எனக்கு 30 பேர் இருக்கும்போது, எனக்கு எத்தனைன்னு போடுறன்போது, இதுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளை போட்டா என்ன தெரியுமா வரும்? 10x இஸ் ஈக்குவல் டூ 30 இன்டூ 19 வரும். அப்ப இதையும் அடிச்சு விட்டா, நமக்கு 270 நாட்கள் வரும். நல்லா பாருங்களேன். எவ்வளோ இல்லாஜிக்கலா இருக்குன்ட்டு. ஏன்னா, 10 பேர் சேர்ந்து பண்ணும்போதே 90 நாட்கள்ல வரும்போது, 30 பேர் சேரும்போது நமக்கு கம்மியா தானே ஆயிருக்கணும். அப்ப இங்க வரல. ஸோ, அப்ப நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்றோங்கிறத பாருங்களேன். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா, 10 இன்டூ 90 அப்படின்னு போடுவோம். 30 ஈக்குவல் டூ அன்னோன் என்டிட்டி அப்படிங்கிறத போட்டுருவோம். புரியுதா? இப்ப நம்ம இத சால்வ் பண்ணோம்னா, நமக்கு இது 1 டைமோ, நமக்கு இது 3 டைமோ, அப்ப எனக்கு என்ன ஆகும்? எனக்கு அந்த வேலை 30 பேர வச்சு பண்ணா, 30 நாட்களே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு கணக்கு புரியுதா? ஸோ, என்ன பேசிக்கா சொன்னதுங்கிறது டைரக்ட் மெத்தடுக்கும், இன்டைரக்ட் மெத்தடுக்கான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இத பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பேரு செயின் ரூல். ஓகேவா? செயின் ரூல். இதுல என்ன வரும்? எப்பயுமே செயின் ரூல பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஈக்குவேட் மட்டும் பண்ணிட்டு, கீழ வொர்க்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. கீழ வொர்க்க மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க. மத்த என்டிட்டி எந்த என்டிட்டியா இருந்தாலும், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான், ஒரு பிரியாணி சாப்பிட்டான். என்னனாலும் ஒரு பிரியாணி இல்ல. அந்த 1க்கு நமக்கு கீழ போட்டுறணும். மேல என்ன போட்டுறணும்னா, எத்தன பேர் பண்ணானுங்க, எவ்வளோ நாட்கள் பண்ணானுங்க, எவ்வளோ மணி நேரம் பண்ணானுங்க, எவ்வளோ செகண்ட் பண்ணானுங்க அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருக்கலாம். தாராளமா போடலாம். அதே மாரி இங்க M2, D2 அடுத்து H2 இங்க வந்து நமக்கு செகண்ட் 2 என்ன வேணா போடலாம். ஆனா எனக்கு கீழ தான் வொர்க் வரணும் அப்படிங்கிறது மட்டும் கான்ஷியஸா இருங்க. இப்ப இதுல ஒரு 5 சம் சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்களேன். 10 men working 12 hours a day can finish a job. ஒரு வேலையை முடிக்கிறாங்க. எவ்வளோ நாட்கள்ல? 18 நாட்கள்ல. அப்ப ஹவ் மெனி மென்? அப்ப எவ்வளோ மென் வந்து தேவைப்படுது? எதுக்கு? அதே ஜாப அதே ஜாப 20 நாட்கள் பார்த்தா 14 மணி நேரம் வேலை பார்த்தா எப்படி முடிப்பாங்க? அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா பாருங்களேன் கைஸ். ஒரே ஒரு ஜாப முடிக்க
அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றாங்க? 210 பேரு 12 மணி நேரம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கும்போது 18 டேஸ்க்கு எவ்வளவு வேலை பார்க்குறாங்க? ஒரு வேலை பார்க்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது ஈக்குவல் டூ சமப்படுத்திடணும். அப்ப அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா, எவ்வளோ மென்னு வேணும் நமக்கு? எவ்வளோ மென்னு வேணுங்கிறது நமக்கு தெரியல. நான் அதனால அந்த இடத்துல நான் ஒரு அன்னோன் என்டிட்டி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நாட்கள் பார்க்குறாங்க? எவ்வளோ நாட்கள்னா 20. அடுத்து எவ்வளோ மணி நேரம் பார்க்குறாங்க? 14. அதே ஜாப் தானே. ஸோ நான் கீழ 1 போட்டுக்கிட்டேன். இப்ப எனக்கு ஒண்ணுமே பண்ணல. நான் இந்த இடத்துல நான் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணா போதும் அவ்வளோதான். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன நான் சால்வ் பண்ணா, எனக்கு என்ன ஆன்ஸர் வரும்னா 162 அப்படின்னு எனக்கு ஆன்ஸர் வரும். ஸோ பேசிக்கா இது நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க அடிச்சு விடுறது மட்டும் தானே தவிர வேற இதுல ஒண்ணுமே இல்ல. ஸோ பேசிக்கா இதாங்க கான்செப்ட். ஒரு வேலைய ஒரு வேலை நான் இங்க என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்களேன். 2 விஷயத்த நான் ஈக்குவேட் பண்றேன். என்னது 210 ஆண்கள் வந்து 18 நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஓகே. அதே வேலைய இங்கிட்டு என்ன பார்க்குறாங்க, இங்கிட்டு வந்து சம் மென் இருக்காங்க. சம் மென் வந்து 20 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. சாரி 20 நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்தா, எப்ப அது ஈக்குவேட் ஆகுங்கிறத கான்செப்ட். சேம் அதே கான்செப்ட் தான். ஓகே. செகண்ட் சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 5% கம்ப்ளீட் 5 ப்ராஜெக்ட் இன் 5 டேஸ். இப்ப நல்லா பாருங்களேன். இந்த 5 வந்து எது? மேன் பவர் மேன் பவர். இந்த 5ங்கிறது எது? வொர்க்க குறிக்கும். இது வொர்க் ஓகேவா? இது வொர்க். இது எவ்வளவு நாட்கள்ங்கிறது 5 டேஸ். ஸோ அப்ப டேஸ். அப்ப எனக்கு 50% 50 ப்ராஜெக்ட்ட முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? சிம்பிள் ஒண்ணுமே இல்ல கைஸ். சிம்பிள் ஒண்ணுமே இல்ல. நமக்கு இங்கேயும் போட்டுக்கங்க, இங்கேயும் கோடு போட்டுக்கங்க. இங்க ப்ராஜெக்ட் எத்தன? 5. ஒர்க்க தான் நம்ம எப்பயும் கீழ எழுதணும். இங்க எத்தன ப்ராஜெக்ட் இருக்கு? 50 ப்ராஜெக்ட் இருக்கு. 50 கீழ எழுதிக்கோங்க. ஸோ மேல ரிமைனிங் இருக்கிறது பூரா மேல போட்டுருங்க. ஸோ அப்ப 5 இன்டூ 5. அடுத்து இங்கிட்டு என்ன வரும்? இங்கிட்டு வந்து 50 இன்டூ அன்னோன் என்டிட்டி போட்டாச்சா? 50 இன்டூ அன்னோன் என்டிட்டி. ஸோ போடும்போது இதுவும் அடிச்சிரும். இதுவும் அடிச்சிரும். அப்ப அன்னோன் என்டிட்டி இஸ் ஈக்குவல் டூ எவ்வளோ? 5. 5 நாட்கள்ல இத முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி கைஸ். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே. அடுத்து 3 கொஸ்டின் பாருங்களேன். இஃப் 9 ஸ்பைடர்ஸ் மேக் 9 வெப்ஸ் இன் 9 டேஸ். அதாவது 9 ஸ்பைடர் சேர்ந்து 9 நாட்கள்ல 9 9 கூட்ட கட்டுது. அப்ப ஒரு ஸ்பைடரு ஒரு வெப்ப கட்ட எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குங்கிறத நான் இங்க அன்னோன் என்டிட்டியால போட்டிருப்பேன். அப்ப இது அடிச்சா எனக்கு ஒரு ஸ்பைடர் மட்டும் 9ல கட்டும். ஸோ 3 கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? பி ஆன்சர் இஸ். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின். 7 men can complete a work in 52 days. In how many days will 26 men finish the same work? அதாவது என்னன்னா 7 மென்னு ஒரு ஒர்க்க 52 நாட்கள்ல பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு 26 மென்கள் அதே ஒர்க்க பண்ண எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்கும்போது நான் இங்க அன்னோன் என்டிட்டி போட்டுக்குவேன். போட்டா எனக்கு இது 1 டைம், எனக்கு இது 2 டைம். அப்ப எனக்கு 14 நாட்கள் ஆகும். ஸோ 4th கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கைஸ்? 4th கொஸ்டினுக்கு எனக்கு 14. அடுத்து 5th கொஸ்டின். எ புக் கண்டெயின் 300 பேஜஸ். ஒரு புக்ல 300 பேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஜஸ்லயுமே 32 வரிகள் இருக்கு. ஸோ 32 வரிகள சேம் கன்டெக்ஸ்ட்ல இருக்கு. ஹவ் மெனி பேஜஸ் வில் த புக் கண்டெயின் இஃப் ஈச் பேஜ் ஹஸ் 24? 24 கோடு இருந்தா. அதாவது நல்லா பாருங்களேன். 300 பேஜ் இருக்கிற புக் எப்படி 32 கோடுகள கொண்டு 32 அடியா கொண்டது 300 பேஜ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு பேஜுக்கு 32 இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? ஒரு பேஜுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு 32 இருந்துச்சு. அதனால எனக்கு அது 300 பேஜா மாறுச்சு. இப்ப எனக்கு அது நான் 28 பேஜ்ன்னு குறைச்சேன்னா, எனக்கு என்ன ஆகும்? எனக்கு 28 பேஜ் நான் குறைச்சேன்னா, எனக்கு 300ங்கிறது அதிகமாகுமா? 300ங்கிறது அதிகமாகும். அப்ப இது என்ன ஆகும்? நமக்கு இன்டைரக்ட்டா மாறுதா? இன்டைரக்ட்டா மாறும்போது நீங்க ஒண்ணுமே இல்ல. 300க்கு 32ங்கும்போது அப்ப 24 மாறுது. 24 மாறும்போது பேசிக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இங்க இருந்து இங்க இன்கிரீஸ் ஆகுது. ஆனா எனக்கு 300ங்கிறது இங்க இருந்து இங்க அதிகமாகும். அப்ப எனக்கு இது இன்டைரக்ட்டா வந்துரும். நான் இங்க ஒரு அன்னோன் என்டிட்டி போட்டுக்கிறேன். அப்ப 300 இன்டூ 32 ஈக்குவல் டூ எக்ஸ் இன்டூ 24. இது எனக்கு ஒரு 3 டைமு. இது எனக்கு ஒரு 4 டைமு. அப்ப இது எவ்வளவு வரும்? 3 4 சார் 12ஆ? 1200ஆ? ஒரே ஒரு செகண்ட். 24 இன்டூ 32 இன்டூ 300. ஓகே. 24 வந்து 24 வந்து நமக்கு எத்தனை டைமு? நமக்கு வந்து ஒரு 3 டைம் வரும் கைஸ். 24 வந்து நமக்கு ஒரு 3 டைமு. இது ஒரு 4 டைமு. அடுத்து இத நான் அடிச்சேன்னா 1 டைமும், இது ஒரு 100 டைமும். ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளோ பேஜஸ் இருக்கும்? 24 கோடுகள் கொண்டிருந்தா எனக்கு 400 பேஜஸ் இருக்கும். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இந்த செயின் ரூல் வச்சு கான்செப்ட்ல ஒரு 5 சம் பார்த்தாச்சு கைஸ். ஸோ அகைன் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிறலாம். என்னது? நம்ம இங்க டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் 2 கான்செப்ட் பார்த்திருக்கோம்.
ரூ. 5க்கு 10 ஆப்பிள் கிடைக்குதுன்னா, ரூ. 10க்கு எவ்வளோ ஆப்பிள்னு பார்க்கிறது டைரக்ட் மெத்தடு. ஒரு வேலைய 10 பேர் சேர்ந்து 10 நாளைக்குள்ள முடிக்கிறாங்கன்னா, அப்ப 20 பேர் சேர்ந்தா அது 5 நாளைக்குள்ள முடிப்பாங்கல்ல. அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு இன்டைரக்ட்டா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சரியா வந்து நாம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் செயின் ரூல். எப்பயுமே செயின் ரூல பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஓக்கு எப்பயுமே கீழ எழுதுங்க. ரீசென்ட்டா இதே மாரி ஒரு கேள்விய குரூப் 1ல கூட கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. ஓகேவா? ஓகே கைஸ். இப்ப செயின் ரூல முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன வரோம்னா, டைமுக்கும் ஒர்க்குக்கான ஒரு உறவ பார்த்துடலாமா? ஓகே. ஏங்கிற ஒருத்தர் 10 நாளைக்கு ஒரு வேலைய பார்க்குறாருன்னா, அவரு 1 நாளைக்கு எவ்வளோ பார்த்திருப்பாரு கைஸ்? ஏங்கிறவரு 10 நாளைக்கு ஒரு ஒரு வேலைய பார்க்குறாருன்னா, அப்ப 10 நாளுங்கிறது அந்த வேலைய 10 பார்ட்ஸா பிரிக்கலாமா? இருங்க வேற பென் எடுத்துக்கிறேன். அந்த வேலைய 10 பார்ட்ஸா பிரிக்கலாமா? 10 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். அப்ப 1 நாளைக்கு 1 பார்ட்டா? 1 நாளைக்கு 1 பார்ட். அப்படித்தானே? 1 நாளைக்கு 1 பார்ட். அப்படி பார்க்கும்போது, அவரு 10 நாளைக்கு ஒரு வேலைங்கிறது 10 பார்ட்ல 1 பார்ட்ட தான் 1 நாளைக்கு பார்ப்பாரு. அதுதான் கணக்கு. சரி ஓகே. டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. ஏன் ஒரு வேலைய 20 டேஸ்க்கு பார்க்குறாருன்னா, அவரு எவ்வளோ வேலைய இப்ப ஒரு ஒரு நாளைக்கு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டேக்கு பார்க்கும்போது அவரு எவ்வளோ வொர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு? நான் டோட்டல் வொர்க்கோட பார்ட்ஸா பிரிச்சிருப்பேன். நல்லா பாருங்களேன். ஒரு வேலைய செய்யறதுக்கு 20 நாட்கள் ஆகுதுன்னா, 1 நாள் முடிச்சுட்டாரு. அப்ப அவரு 1 நாளோட வொர்க்க முடிச்சுட்டாரு. அப்ப அவரு வொர்க்க வந்து எப்படி பிரிச்சிருக்காரு? 20 நாட்களா பிரிச்சிருக்காரு. 20 நாட்களா பிரிக்கும்போது, அதுல அவர் 1 நாள பிரிச்சுட்டாருன்னா, பேலன்ஸ் இருக்கிறது 19 வொர்க் வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்ப அவரு 20ல 1 பங்க முடிச்சுட்டாரு. கம்ப்ளீட்டட் வொர்க். 20ல 19 வொர்க்ங்கிறது நமக்கு ரிமைனிங் வொர்க். சேம் அதேதான். 30 நாட்கள்ல பார்க்கும்போது, நாளைக்கு அவரு 30 பங்குல ஒரு வேலைய முடிச்சுட்டாரு. அடுத்தது என்ன பண்றாரு? 29ங்கிறது 30ல இருந்து இது பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ட அவர் பார்க்கிறாரு. சோ இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கான கான்செப்ட். பேசிக்கான கான்செப்ட். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஏன்னு ஒரு பெர்சன் இருப்பாங்க. பின்னு ஒரு பெர்சன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமுங்கிறவன் ஒரு வேலைய செய்யறதுக்கு 10 நாள் எடுத்துக்குவாரு. ஆனா, சோமுங்கிறவன் ஒரு வேலைய செய்யறதுக்கு 5 நாள் எடுத்துக்குவாரு. ராமுவோட சோமு வந்து வேகமா வேலை செய்யக்கூடியவர். இருந்தாலும், இவங்க 2 பேரும் சேரும்போது கம்மி நாள் தானே ஆகும். சோமுக்கும், ராமுக்கும் இடைப்பட்ட நேரத்துல வந்து நிப்பாட்டுவாங்கல்ல. ஒரு 8 நாள், 7 நாள் ஆகும் தெரியுமா? அதுதான் கான்செப்ட். இப்ப ஏவும், பியும் சேர்ந்தா ஒரு வேலைய எவ்வளவு நாளைக்குள்ள முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கிறது தான். ஸோ பேசிக்கா இத வந்து நம்ம 2 விதமா போடலாம். ஒண்ணு ட்ரெடிஷனல் வேல போடலாம். இல்லாட்டி ஃபார்முலா பேசிஸ்ல போடலாம். ஃபார்முலா பேசிஸ்ல போடுறது ஈஸி. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டா மட்டும் போதும். இதுல உங்களுக்கு கன்வர்ஷன்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா உங்களுக்கு ட்ரெடிஷனலுக்குள்ள நீங்க இறங்குறீங்கன்னா, கான்செப்ட்ல முழுசா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஏவோட 1 டே வொர்க் கண்டுபிடிக்கணும். பியோட 1 டே வொர்க் கண்டுபிடிக்கணும். 1 டே வொர்க்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்களேன். அடுத்து இங்க வர்றது 2த்தையும் பிளஸ் பண்ணணும். அத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏபின்னு கிடைக்கும். சில பேர் இது ஆன்சர்ன்னு திங்க் பண்றீங்க. கொஸ்டின்ல வந்து ஒர்க்ன்னு கேட்டா இத போட்டுறலாம். ஆனா, அவன் என்னன்னு கேட்பான்? நமக்கு டேஸ் தான் கேட்பான். டேஸ் கேட்கும்போது, நம்ம இத கன்வெர்ட் பண்ணணும். சோ அப்ப நமக்கு நமக்கு இங்க என்ன பண்ணணும்? கன்வர்ஷன் இங்க பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம கன்வர்ஷன் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது ஆல்ரெடி டேஸ்ல தான் இருக்கும். சோ 2ம் பாருங்க. 2ம் ஒண்ணே தான். 2ம் கிட்ட கிட்ட ஒண்ணே தான். 2ம் ஒண்ணு தான். ஆனா, இத நான் வந்து கான்செப்ட்ல கொண்டு வந்தேன். இது எனக்கான ஃபார்முலா. 2 விஷயம் இருந்துச்சுன்னா, ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி போட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. இத நம்ப சம்மர் சால்வ் பண்ணலாமா? ஓகே. பாருங்களேன். ஆயிஷா கேன் ஆயிஷா கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் வொர்க் இன் 16 டேஸ். ஆயிஷாங்கிறவங்க ஒரு பீஸ் ஆஃப் வொர்க்க 16 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. ஓகேவா? 16 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. ஓகேவா? அதே அமிதாங்கிறவங்க அதே பீஸ் ஆஃப் வொர்க்க 8 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது, எனக்கு அது எவ்வளோ நாட்கள்ல முடியும்? அப்படிங்கிறாங்க. இத நீங்க 2 விதமா போடலான்னு சொல்லியிருப்பேன். ஒண்ணு ட்ரெடிஷனல் மெத்தடு, இன்னொன்னு வந்து ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் படி பார்த்தா, நான் ஏவுக்கு பதிலா 16 போட்டுக்கிறேன். பிக்கு பதிலா 8 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. அவ்வளோதானே? ஏபி ஏ பிளஸ் பி தானே? ஓகே. அப்ப ஏபியோட வேல்யூ என்ன? 16 இன்டூ 8. ஏ பிளஸ் பின்னா, நீங்க என்ன பண்ணணும்? 16 18 பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணா நமக்கு 24 வரும். ஸோ இது ஒரு டைமு. இது எத்தன டைம் நமக்கு? இது வந்து நமக்கு ஒரு 3 டைமு. அடுத்து 16/3 வரும். 16 பை ஒரே ஒரு செகண்ட் வீடியோ தெரியாதா? ஓகே. 16/3 என்னன்னா,
3 5s are 15. அப்போ நமக்கு பேலன்ஸ் 1 வரும். ஸோ 3 1/3 தான் நமக்கான ஆன்சர். 3 1/3 தான் நமக்கான ஆன்சர். அது நமக்கு இல்லையா? ஒரே டப் பண்ண கைஸ். என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல 5 போட பார்த்துட்டேன். 3 5s are 15. 3 5s are 15. அப்போ நமக்கு என்ன வரும்? 5 1/3 வரும். 5 1/3 வரும். ஃபார்முலா பேசிஸில் போனால் நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் ஸ்டெப்லேயே வந்துடும். இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க்குங்கிறது என்னன்னா நமக்கு 1/16. அடுத்து பியோட ஒன் டே ஒர்க் என்னன்னா நமக்கு 1/8. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1/16 + 1/8 இஸ் ஈக்குவல் டு நான் ரெண்டுத்துக்கு கீழே 16 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இது 1 + 2 மாறும். எனக்கு இது என்னவா மாறும்? எனக்கு இது 3/16 மாறும். இது எனக்கு எதுல இருக்கு? இது எனக்கு ஒர்க்கில் இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒர்க்கில் இருக்கிறத நான் மாற்றும் போது நான் தலைகளாக எடுத்து எழுதுனா போதும். ஸோ 16/3 வந்துடும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை எடுத்து எனக்கு 5 1/3 டேஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 6th கொஸ்டின் எனக்கு என்ன ஆன்சரு? எனக்கு பி ஆன்சரு. அடுத்து 7th கொஸ்டின் ஏ கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 18 days. ஏ வந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் ஆஃப் த டைம் டேக்கன் பை ஏ. நல்லா பாருங்க, ஆஃப் த டைம் டேக்கன் பை ஏனா ஏ வந்து 18 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா பி வந்து ஏவை விட பகுதி நாள் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 10 நாள் எடுத்துருந்தா பி வந்து 5 நாள் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏ வந்து இங்கே 18 நாள்னால பி வந்து நமக்கு எவ்வளோ? 9 அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஒரே 9 வந்து நமக்கு புரியும். ஓகே, அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா அவங்க விச் பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க் கேன் தே ஃபினிஷ் இன் த சேம் டே? ஃபினிஷ் இன் டே. எவ்வளோ பார்ட் வந்து அவங்க ஒரு நாளைக்குள்ள முடிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கிறத கணக்கு. இதுக்கு நம்ம ஃபார்முலா போடலாமா அப்படின்னு பார்க்கலாமா? இதை வந்து நீங்க 2 விதமா போடலாம். ஃபார்முலா போடலாம். போட்டு பார்க்கலாம். நானே போடல. ஃபார்முலா படி போடலாம். ஃபார்முலா படி போட்டால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 18ஐயும் 9ஐயும் இங்கே போட்டு கீழே 18 + 9 வந்து நமக்கு 27 ஆகும். இது ஒரு டைம் நமக்கு இது 3 டைமு, இது ஒரு டைம் நமக்கு இது 6 டைமு. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா 6 நாளைக்குள்ள வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலையை பார்த்துருப்பாங்க? 1/6 தானே? அவ்வளோதான். 1/6 ஒர்க்கு. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் வேல போட்டோமா? போகும்போது என்ன ஆகும்னா ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து நமக்கு 1/18 மாறும். ஏவோட ஒன் டே ஒர்க்குங்கிறது நமக்கு 1/18 மாறும். அடுத்து பியோட ஒன் டே ஒர்க்குங்கிறது நமக்கு 1/9 மாறும். அடுத்து நான் என்ன பண்றேன்? 1/18ஐயும் 1/9ஐயும் நான் ஈக்குவேட் பண்றேன். பண்ணேன்னா எனக்கு கீழே 18 போட்டு 1 + 2 போட்டேன்னா எனக்கு 3/18. அப்போ எனக்கு 1/6. இதை நான் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு அவன் கேட்டிருக்கிறது ஒர்க்கு மட்டும் தான் கேட்டிருக்கான். நல்லா பாருங்களேன், குழம்பாதீங்க. ஒர்க்கு வேற, டேஸ் வேற. எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்கல. அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலையை பார்த்துருப்பான்னு கேட்கறான். ஸோ நான் அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது நான் அகைன் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக நீங்க ட்ரெடிஷ்னல் வேல போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்ல வர்றவன் ஒர்க்கு, தேர்ட் ஸ்டெப்ல வர்றவன் தான் டேஸ். ஓகேவா? ஆனா நீங்க ஃபார்முலா பேசிஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டெப் தான். அது நமக்கு டேஸ்ல தான் வரும். ஓகேவா? அது நமக்கு டேஸ்ல தான் வரும். ஸோ கைஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டயர் இது பாருங்களேன், டிஃபரெண்டான கொஸ்டின் இருக்கும். ஒரு டயர்ல வந்து 2 பங்க்சர் இருக்கான். ஒரு டயர் மட்டும் அந்த டயரை வந்து பிளாட் ஆக்குற எடுத்துக்க டைம் வந்து 9 மினிட்ஸ். 9 நிமிஷம் நீங்க அந்த டயரை தொடாம விட்டீங்கன்னா தானா அந்த காத்துக்குள்ள இறங்கிடும். இன்னொரு பங்க்சர் வந்து என்ன பண்ணும்னா எதுவுமே நம்ம தொடாம விட்டோம்னா அது 6 மினிட்ஸ் ஆகும். அப்ப 2 டயருமே அந்த அந்த ஒரு டயர்ல 2 பங்க்சருமே சேம் ஆனா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் தான். நீங்க அந்த ஒர்க் மாதிரி தான். இதே நீங்க 2 வழியில போடலாம். போட்டா நீங்க 9 × 6 9 + 6 எவ்வளவு? நமக்கு 15. ஸோ இது வந்து நமக்கு எத்தனை டைமு? நமக்கு வந்து 2 டைமு. இது வந்து நமக்கு 5 டைமு. ஸோ 2 9s are 18. ஸோ 18/5 போட்டோம்னா நமக்கு 3 5s are 15. நமக்கு இங்க என்ன வரும்? 3 வரும். ஸோ அப்ப 3/5ன்னு வரும். ஓகேவா? ஓகே, இதையும் நீங்க அந்த ட்ரெடிஷ்னல் வேல போட்டு பாருங்க. உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். ஸோ 8th கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர் கைஸ். அடுத்து கேன் இது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த ஒரு சாக்ஸை வந்து அந்த பின்னுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் நமக்கு கேஎன்ஐடி. இதுக்கு பேர் என்னது? பின்னுறது. ஓகேவா? அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? பேர் ஆஃப் சாக்ஸ்னா 2 கால்ல மாட்டுறதுக்கு இருக்கும். அது எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பேர் ஆஃப் சாக்ஸுக்கு 3 நாள் எடுத்துக்கிறாங்க. பி எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? பி வந்து அதே சேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் எடுத்துக்கிறாங்க.
ஸோ அப்போ பிஏ விட ஏ தான் சீக்கிரம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2 பேர் ஆஃப் சாக்ஸ் நல்லா பாருங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா பேசிஸ்ல போட்டுடலாம். ட்ரெடிஷனல் வேலை வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். தாராளமா போட்டுக்கலாம். ஃபார்முலா பேசிஸ் போடும்போது நமக்கு 3 × 9/12 ஒன் டைம் நமக்கு இது 4 டைமா? நமக்கு இது 4 டைம். நமக்கு இது 4 டைம் வரும்போது நமக்கு 9/4 வருமா? அடிக்காதீங்க. அப்படியே வச்சிருங்க. எனக்கு அவன் என்ன சொல்லிட்டான், இது எனக்கு ஒரு பேர் ஆஃப் சாக்ஸுக்கு எனக்கு எடுத்துக்கிற பீரியட் தான் இது. அப்ப எனக்கு 2 பேருக்கு வேணா நான் என்ன பண்ணுவேன்? நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவேனா? அப்ப இது 1 டைமு, இது வந்து 2 டைமு. அப்ப எனக்கு 4 1/2ன்னு வரும். போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா 4.5 தான் நமக்கு ஆன்சர் வரும். 9லேருந்து 2 டிவைட் பண்ணோம்னா. ஸோ இப்போ 9th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சர்? சி ஆன்சர். அடுத்து 10th கொஸ்டின். A can complete a piece of work in 6 days. B can complete it in 12 days. 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஒர்க் டன் பை ஏ. அப்ப எவ்வளவு போர்ஷன் வந்து நமக்கு ஏ முடிச்சிருப்பாரு அப்படிங்கறத பார்க்கணும். எவ்வளவு போர்ஷன் வந்து ஏ முடிச்சிருப்பாரு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இதுல பாருங்களேன். ஸோ ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? ஏவோட ஒன் டே ஒர்க் நமக்கு 1/6. பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? நமக்கு 1/12. எதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஃபார்முலால போட்டு இதுக்கு மட்டும் ஃபார்முலால போடலன்னா தாராளமாக நீங்கள் ஃபார்முலாலே போட்டுக்கோங்க. போட்டால் என்ன வரும்? ஏ + பி போட்டால் நமக்கு 1/6 + 1/12 போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? இங்கே வந்து நமக்கு சாரி ஃபார்முலால தானே போட சொன்னேன். ஃபார்முலால போடுறது கூட்டி இப்படி போட்டுருக்கேன். ஓகே, போட்டோம்னா நமக்கு 12 × 6 / 18 1 டைமு 3 டைமு இது இது எனக்கு 1 டைமு இது எனக்கு 4 டைமு 2 பேரும் சேர்ந்து பண்ணா எனக்கு அவங்க 4 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. அப்ப ஏவை பத்தி நமக்கு தெரியும். ஏவோட குணாதிசயம் என்னன்னா 6 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 டேஸ்க்கு அவர் பண்றத 1 டேக்கு முடிப்பாரு. அப்ப ஏ எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு அப்படிங்கிறது முக்கியம். ஏ வந்து எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு அப்படிங்கிறது முக்கியம். இதை நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறது பாருங்களேன். ஏ எவ்வளவு வேலைக்கு பார்த்திருப்பாருன்னா அவரோட ஒன் டே ஒர்க்கோட டோட்டல் ஒர்க்கையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். நமக்கு இது 2 டைமு, நமக்கு இது 3 டைமு. அப்ப நமக்கு என்ன வரும்? 2/3ன்னு ஆன்சர் வரும். என்னடா பண்ண கடைசியில அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்ப ஒரு ஒன் டே ஒர்க்கோட டோட்டல் ஒர்க் ஒன் டே ஒர்க்கோட டோட்டல் ஒர்க்கை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு போர்ஷன் ஆஃப் ஒர்க் டன் கிடைக்கும். போர்ஷன் ஆஃப் ஒர்க் டன் கிடைக்கும். போர்ஷன் ஆஃப் ஒர்க் டன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்து என்ன கான்செப்ட்? இதுலயே தான் என்னது? நமக்கு இதுல என்ன கொடுத்துட்டான்னா ஒரே நிமிஷம். இப்ப ஓகேவா? அவன் என்ன கொடுத்துட்டான்? நமக்கு ஏவோட ஒன் டே ஒர்க் கொடுத்துருவான். இல்ல பியோட ஒர்க் கொடுத்துருவான். கண்டுபிடிச்சு நம்ம ஏ + பி கண்டுபிடிக்க சொல்லுவான். இப்ப நம்ம என்ன பண்றான்னா ஏ + பி கொடுத்துருவோம். ஒண்ணு ஏ கொடுப்பான், பியை கண்டுபிடிக்க சொல்லுவான். இல்லாட்டி ஏ + பியை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண சொல்லுவான்? ஏவை கண்டுபிடிக்க சொல்லிட்டு பிஏ கொடுத்துட்டு ஏவை கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்ப நம்ம ஏதாவது ஒரு என்டிட்டி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நமக்கு இந்த இடத்துல எப்படி ஃபார்முலா போடும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துலயும் நமக்கு 2 விதமா இருக்கும். ஒண்ணு நீங்க ஃபார்முலா பேசிஸ்ல போடலாம், இல்ல ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் போடலாம். தாராளமா போடலாம். ட்ரெடிஷனல் மெத்தட்னா என்னது? நமக்கு பேசிக்கா 1/a பிளஸ் நீங்க பி கொடுக்கலன்னா நீங்க அதை வந்து பின்னே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து 1/a + b அப்படின்னு போடுங்க. அதை போட்டு நீங்க பியோட வேல்யூ போட்டுருங்க. இல்லையா நான் ஃபார்முலா பேசிஸ்ல போடுறேன்னா நீங்க xy / x - yன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு என்ன வரும்? இங்க வந்து நமக்கு a + bன்னு வரும். இங்க நமக்கு என்ன வரும்னா ab / a - b. அவ்வளவுதான். சிம்பிள். ஒண்ணுமே இல்ல. ab - a - b தான். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? ஓகே, இப்ப இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? பாருங்களேன். A and B together can do a piece of work in 16 days. 16 நாட்கள்ல ஏவும் பி சேர்ந்து பண்ணுவாங்களாம். ஏ மட்டுமே அந்த வேலையை 48 நாட்கள்ல முடிச்சா பி அந்த வேலையை எவ்வளவு நாட்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறது. நான் இப்ப சொன்ன ஃபார்முலா பேசிஸ்ல போடுங்க. xy / x - y. நான் எக்ஸோட வேல்யூவா எதை எடுத்துக்கிறேன்? நான் எதை எடுத்துக்கிறேன்னா நான் 48 தான் எடுப்பேன். எப்பயுமே நீங்க தனியா கொடுத்துருக்காங்கல்ல அவங்களோட வேல்யூ தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதான் நமக்கு
ஓகேங்களா? ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும். ஏன்னா நமக்கு இங்க வந்து எக்ஸ் எப்பயுமே நமக்கு ஒய்ய விட கிரேட்டரா இருக்கணும். அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு வேலைய பண்ணும்போது, அந்த வேலை குறைய தான் செய்யும். ஸோ குறையறதுனால நம்ம 2 பேர் சேர்ந்து பண்றோம். நம்ம நம்ம என்ன பண்றோம்? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அத வச்சோம்னா, நம்ம எக்ஸ்‌க்கு பதிலா 48 போடலாம். ஒய்க்கு பதிலா 16 போடலாம். அதே மாரி கீழ 48 - 16 போட்டா நமக்கு எவ்வளோ வரும்? 48 - 16 போட்டா நமக்கு வந்து 32 வரும். அடுத்து நீங்க இத சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னு வரும்? பி வந்து 24 நாட்கள்ல முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தெரிய வரும். இல்ல நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டு பார்க்குறேன்னா, போடலாமா? ஓகே. ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டா 1/1 ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டா நமக்கு 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 என்ன வரும்னா, 1/48 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/16 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/16 மைனஸ் 1/48. ஸோ என்ன வரும் நமக்கு அடுத்து? 48 மைனஸ் 16 டிவைடட் பை 16 இன்டூ 48. அடுத்து நமக்கு என்ன வரும் இது? இது வந்து நமக்கு 32 டிவைடட் பை 16 இன்டூ 48. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து இது வந்து நமக்கு இது வந்து ஒரு டைமு, நமக்கு இது 2 டைமு, இது 1 டைமு, நமக்கு இது 24 டைமு. நமக்கு இங்க 1/24ன்னு வரும். இது நமக்கு என்னது? ஒர்க்கு. அப்ப இது டேஸா மாறுச்சுன்னா நமக்கு தலைகீழா எடுத்து எழுதணும். அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு. நம்ம பார்த்தத திருப்பி திருப்பி பார்க்குறோம் guys. ஸோ அதே கான்செப்ட் தான். ஏ அண்ட் பி டுகெதர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்க 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. பி அலோன் அந்த வேலைய 30 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஏ அலோன் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் சிம்பிள். என்ன பண்ணுமோ நீங்க நீங்க அதுதான் பண்ணணும். எது அதிகமா இருக்கோ அதத்தான் நீங்க அன்னோன் இன்டிஜர் ஃபர்ஸ்ட்டா வச்சுக்கணும். இத நம்ம ஒய்யா வச்சுக்கணும். ஸோ போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? xy டிவைடட் பை x மைனஸ் y போடுங்க. xy எக்ஸோட வேல்யூ என்ன? 30, ஒய்யோட வேல்யூ 20, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து பார்த்தா நமக்கு 10 வரும். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன வரும்? 60 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கைஸ்? நமக்கு ஏ. 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ஏ. அடுத்து 13th கொஸ்டின். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ். 8 டேஸ்ல அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. பட் ஏ அலோன் அந்த வேலையை 12 டேஸ்ல பார்க்குறாங்க. அப்ப பி எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது. இதுவும் சிம்பிள் தான். என்ன பண்ணணும்? நீங்க இத வந்து எக்ஸா எடுத்துக்கணும். இத வந்து நீங்க ஒய்யா எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன 12, ஒய்யோட வேல்யூ 8, எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன நமக்கு 4, 1 டைம் 2 டைம் 2 போர்ஸ் 24. ஏன் நான் உங்களை ஃபார்முலா பேசிஸ்ல போட சொல்றேன்? இதுக்கு முன்னாடி நான் எந்த சமயம் நான் உங்களை ஃபார்முலா ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஏன் நான் ஃபோர்ஸ் பண்றேன்னா, சில பேருக்கு இந்த அந்த ஒர்க்ல இருந்து டைம் கன்வர்ஷன் இருக்குல்ல, அதுல ஒரு நல்லா குழம்புறாங்க. ஸோ பேசிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல தெளிவானாலே எனக்கு போதுமானதா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து கைஸ் நம்ம பார்க்க போற நம்ம அவ்வளவுதான். நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்? இதுவரைக்கும் வந்து அந்த செயின் ரூல் கான்செப்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். செயின் ரூல் கான்செப்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி வந்து கம்ப்ளீட் ஒர்க், ரிமைனிங் ஒர்க் மாறுது அப்படிங்கறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம்? ஏவும் பியும் சேர்ந்தா என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஓகேவா? ஏவும் பியும் சேர்ந்தா என்ன அப்படிங்கிறது நமக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு, ஃபார்முலா மெத்தட் இருக்கு. இன்னொன்னு ஏ பிளஸ் பி கொடுத்துருவான். ஏ ஏ ஏ கொடுக்க மாட்டான். இல்ல பி கொடுக்க மாட்டான். ஸோ அதை வச்சு போறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா கூட இங்க எடுத்து எழுதுங்களேன். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? நமக்கு நமக்கு M1 H1 D1 டிவைடட் பை W1 M2 H2 D2 டிவைடட் பை W2 பார்த்தாச்சா? ஓகே. இது வந்து இது இது நமக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து கலரா வேற எடுக்கலாம். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாவது வந்து xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேற கலர். என்னது? xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இன்னைக்கு நம்ம 3 கான்செப்ட் பார்த்துட்டோம். நான் டைம் ஒடுக்க மொத்தம் ஏன் இவ்வளோ கான்சியஸா எடுக்கிறேன், நான் என்ன எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறது என்னுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்ததுமே இந்த 3 கான்செப்ட்லயுமே நீங்க ரொம்ப தெளிவாயிக்கணும். 3 கான்செப்ட் தெளிவா நான் நான் இத ஒரு சம்ம கூட நான் காம்ப்ளிகேட்டடா கொண்டே வரல. ஏன்னா இது இது நீங்க கத்துக்கிற பீரியட். ஸோ இத மட்டும் நீங்க பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.